Hi friends, welcome to Smiley Boy Mom channel. இன்னைக்கு வீடியோவில் சண்டே ஒன் டேயில் நாங்கள் போன அவுட்டிங் இடத்த பற்றி தான் vlog போட்டிருக்கேன். இங்கே ஃபவுண்டெயின் பார்த்தோம், அப்புறம் வைல்ட் லைஃப் அவேர்னஸ் சென்டர் இருக்குது, அதுக்கப்புறம் லைப்ரரி, கிட்ஸ்க்கு லைப்ரரி, அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் பார்த்தோம், நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம், அப்புறம் மெயின் சில்ட்ரன்ஸ் பார்க். ஸோ குட்டீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எந்த இடம்னு பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ கிளம்பி போகும்போது குட்டீஸ்க்கு வந்து தீபாவளிக்கு செஞ்ச அதிரசம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், முறுக்குலாம். ஸோ குட்டீஸ் வந்து அதிரசம் சாப்பிட்ணுன்னாங்க, சரின்னு எடுத்து கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டே வரதுக்குள்ளே நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். எங்கே போனோன்னா கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் தான் போகணும். ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக மரம் நிழல். போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட் அடல்ட்டுக்கு 60 ரூபாய், கிட்ஸ்க்கு 10 rupees. ஸோ அதை எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். ப்ளே ஏரியா இருக்கா பார்த்துட்டியா? எப்படி போனோமா? வழி பார்த்துட்டு வா. அங்கே வெளியவே வந்து எங்கெங்கே என்ன இருக்குன்ட்டு போர்டு போட்டிருக்காங்க. ஸோ அதில் பாப்பா ப்ளே ஏரியா பார்த்துட்டு ப்ளே ஏரியா இருக்குன்னு ஒரே குஷி ஆகிட்டாங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போதே. அப்புறம் பாப்பாவை சமாளித்து லைனாக போகலாம், லைனாக தான் போனோமா, ஸ்ட்ரைட்டாக ப்ளே ஏரியாவுக்கு போகக்கூடாதான்னு சொல்லிட்டு அப்புறம் லெஃப்ட் சைட் போனதும் மான்லாம் வந்தது. ஸோ மான் காமிச்சதும் பாப்பா அமைதியாக பார்த்தாங்க. நிறைய மான் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அந்த மான்லாம் வந்து எந்த ஊர் சேர்ந்தது, அப்புறம் என்ன சாப்பிடும், இதெல்லாம் அந்த போர்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான், நாங்கள் மான் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் பறவைகள் இருக்கிற இடம் இருந்தது, நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. இல்லை கண்ணா, அது ஃப்ளமிங்கோ. இதுதான் கண்ணா, அன்னைக்கு பார்த்தோம்ல ஒன்று, அதுதான். ஆமாம், ஜெய்குட்டி வந்து என்ன சொன்னார்னா, ஒரு பேர்ட் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி டிஸ்கவரி சேனலில் பார்த்தோம், அதில் வந்து ஃபுட்டை வந்து அப்படியே முழுங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பேர்ட் தான் இது அப்படின்னு அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. அதுதான் அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இதோ நிற்கிறாங்க பாருங்கள், தண்ணியாண்ட ஒரு பேர்டு செம்மையாக டான்ஸ் ஆடினாங்க. பார்த்துட்டு பசங்கள்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட்டு, அம்மா இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்ட்டு அவங்களும் கையை தூக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து முதல்ல இருந்துச்சு, கரெக்டாக நான் போய் வீடியோ எடுக்கும்போது உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் பாம்பு இருக்கிற இடம் இருந்தது, அங்கே போயிட்டு சும்மா நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் நடந்து போனால் அங்கே ஆலமரம் இருந்தது. ஆலமரம் இருக்குது அப்படின்னு சொன்னது, அம்மா வீதில் நான் தொங்குறேன்னு 2 பேரும் தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் ஜெய், இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் பிடிக்கணும் நீ. அப்புறம் ஒரு மான் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்கு. ஸோ அது அங்கே ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தது இன்ட்ரெஸ்ட்டாக. சரி, அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு பசங்களை முன்னாடி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே போகிறீங்கன்னா கார் பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்குது, பைக் பார்க்கிங்கும் இருக்குது, அப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் நீட்டாக இருக்குது. அப்புறம் இங்கே போகிறீங்கன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் தெரியாத அளவுக்கு நிறைய மரம்லாம் இருக்குது. ஸோ அந்த மரத்து நிழலில் நம்ம வந்து நடந்து போய் தான் பார்க்க போகிறோம். ஸோ டயர்ட்னஸ் இருக்காது, குட்டீஸ் ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க அதில். அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்தது கேளை ஆடுன்னு ஒன்று, இது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, புதுசாக மான் மாதிரி இருக்குது. மீசெல்லாம் முறுக்குதா? மீசெல்லாம் இருக்கா அதுக்கு? அணில் மாடா? அணில் மானா இது? நீ வச்சாதான் பேர்மா. ஒரு அனிமல்ஸ் பார்த்துட்டு ஒரு பேர் சொல்லிட்டு வந்தாங்க. ஓகே, நீ விற்கிறது தான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் அங்கே பார்க் இருந்தது, ப்ளே பார்க்கு. அப்புறம் ப்ளே பார்க்கில் பசங்க செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. இங்கே எவ்வளோ குட்டீஸ் வந்தாலும் விளையாடுற அளவுக்கு ஸ்பேஸும் நிறைய இருந்தது, அவ்வளோ விளையாடுறதுக்கான ஐட்டமும் இருந்தது. குட்டி பையனுக்கு இந்த தொங்கிறது, ஏறுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கு ஸ்லைடு, ஊஞ்சல் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு அவங்க போய் விளையாடிட்டு இருந்தாங்க. போகும்போதே நிறைய கூட்டம் இருந்தது. ஆனால் வந்து எவ்வளோ கூட்டம் இருந்தாலும், எவ்வளோ குட்டீஸ் இருந்தாலும் விளையாடுற அளவுக்கு அங்கே ஸ்லைட்ஸ் நிறைய இருந்தது, ஊஞ்சல்ஸும் நிறைய இருந்தது, சீஸா அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கிறதால எல்லோரும் ஸ்பீடாக விளையாடுறதால எல்லாருக்குமே விளையாடுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடச்சிச்சு குட்டீஸ்க்கு.
அப்புறம் நடுவில் உட்கார வச்சுட்டு நம்ம தீபாவளிக்கு செஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் காலி பண்ணணுமே. நான் வந்து ஓமப்பொடி செஞ்சுருந்தேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை உட்காந்துட்டு ஒரு பக்கம் கொடுத்து சாப்பிட்டுட்டு போய் விளையாடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நடுவில் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப போயிட்டு நான் ஊஞ்சல் ஆடணும் அப்படின்னாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல் ஆட்டிகிட்டு இருந்தோம். இவங்களுக்கு வந்து ஸ்லோவாக ஊஞ்சல் ஆட்டினா பிடிக்காது, ஃபாஸ்ட்டாக தான் ஆட்டணும். ஸோ ஆட்டிட்டு அங்கேயே வந்து முயல் கேஃபேன்னு ஒரு கேஃபே இருந்தது. ஸோ அங்கேயே வந்து டீ வாங்கி குடிச்சிட்டு பசங்களுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் யானை பொம்மை ஒன்று இருந்தது, அதுக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாம் 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 ஆமாம், இது பெருசு அது குட்டி. இவங்க இந்த கூண்டுலேருந்து 2-3 டோரை தாண்டி எங்கேயோ போனாங்க. எங்கே தான் போனாங்கன்னு ஃபாலோ பண்ணி போனோம். ஒரு கட்டத்தில் அது குடுகுடுன்னு ஓடி வரலாம் ஆரம்பிச்சிச்சா, நம்மளை பார்த்து தான் ஓடி வருதுன்னு நினச்சேன். நம்மளும் ஃபாலோ பண்ணலாவா, அது என்ன தான் ஃபாலோ பண்ணுது. இவங்க அப்படி எங்கே தான் போனாங்கன்னு பார்க்குறதுல ஆர்வத்தில் நானும் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவர் வந்து இருக்கார் பாருங்கள், இவர் வந்து இந்த டோரை திறக்கிறாங்க. இந்த டோரை திறக்கும் போது இவர் வந்து சாப்பாடு வச்சுருக்காருன்றது அவங்களுக்கு தெரியுது போல இருக்குது. அதனால தான் அவர் வந்து வேகமாக ஓடி வராங்க அங்கேருந்து. கடைசியில் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவர் குட்டி பையனை ஜெயை பார்த்துட்டு நீ எடுத்துகிட்டு போறியாடா, பிடிச்சிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தார். கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனும் கேட்டார். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தது ஈமோ பார்த்தோம். ஹாய் ஹாய், 2 கண்ணா எங்க, அப்படியா? ஆமாம், எல்லாத்துக்கும் அப்படி இருக்குமா? இங்கே போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஈமுக்கு 2 ஜோடி கண்கள் இருக்கும்ன்ட்டு. ஸோ அதை படித்து பார்த்ததும் நான் எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ அதுக்கிட்ட ஊற்று பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு உண்மையாலுமே 2 ஜோடி கண்கள் இருக்குது. இது வந்து பார்க்க கோழி மாதிரியே இருந்துச்சு, ஆனால் வாத்தா மஸ்கவி வாத்து அப்படின்னு எழுதிருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு கூண்டில் வந்து நம்ம குரங்கு எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்குன்னு கயிறுலாம் கட்டி அது ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தது. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அடுத்து நாங்கள் போன இடம் நட்சத்திர ஆமைகள்னு இருந்தது. அதை பார்க்க தான் போயிருந்தோம். அங்கே போனால் நிறைய ஆமைகள் இருந்தது. அதில் அங்கே பாருங்கள் குட்டி உண்டு, ரொம்ப குட்டியாக இருந்தது. அதுதான் அதுக்கு பின்னாடி 2 ஆமைகள் ஒரு மாதிரி ஃபேமிலியாக போகிற மாதிரி இருந்தது. இதை ரொம்ப நேரம் உட்காந்து குட்டீஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கேருந்து போகலான்னா அந்த குட்டி ஆமை நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படியும் அங்கேருந்து சமாளித்து கூட்டிகிட்டு வந்தால் கூட்டம் செம்மையாக இருந்தது. வீடியோவில் தான் அந்தளவுக்கு கவர் ஆகலை, ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கரெக்டாக கேட்டாண்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. பச்சை கிளி பாடும் பாட்டு. அப்புறம் கிளி பாட்டு கேட்டுட்டு அடுத்து வந்தால் இங்கே வந்து முதலைகள் இருந்தது. அது வந்து தூங்கிட்டு இருந்ததுனால சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு வந்துட்டோம். அடுத்து நாங்கள் போன இடம் ஒரு ஒயிட் கலரில் கிளி மாதிரி இருந்ததுங்க. செம்மையாக பேசிச்சு கூட. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இடம்ன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு நிறைய இருந்ததால் ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ வந்து ரொம்ப பெருசாக வரதால் நான் 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்ட் 1 வீடியோ. காட்ட மாட்டியா? அதேதான். சாப்பிட்டியா? என்ன பண்ற? சூப்பரா இருக்கு. மாதிரி அனிமல்ஸ் கூடயும் பேர்ட்ஸ் கூடயும் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் இன்னும் இங்கே லைப்ரரி இருக்குது. அப்புறம் வன உயிரினங்கள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான சென்டர் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் இந்த இடம். செம்மையாக இருந்தது இந்த இடமும். இதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 2 வீடியோவில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நான் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.